இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீங்க? சார், இங்க முத்துங்கிறது நான் தான். நீங்க? வணக்கம், என் பேர் மாயா. இவர் என் ஹஸ்பண்ட் சீனு. நாங்க இந்த ஊரோட தலைவர் ரகுராம் வீட்டை சேர்ந்தவங்க. என்ன விஷயம்? புவனேஸ்வரிங்கிறவங்களுக்கு நீங்க தானே பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு பத்திரம் எழுதி கொடுப்பங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புவனேஸ்வரி உங்ககிட்ட 2 பத்திரம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு பத்திரம் அவங்க பேர்லயும், இன்னொரு பத்திரம் வைத்தியநாதன்ற பேர்லயும் ரெடி பண்ணிருப்பாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லையே. சார், உங்க ஆபீஸ்ல தான் சொன்னாங்க புவனேஸ்வரிக்கு நீங்க தான் பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரிங்க. ஆனா 2 பத்திரம்லாம் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கலைங்க. சார் ப்ளீஸ் சார், அவங்க எங்க வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காங்க. அதை நீங்க வந்து சொன்னாதான் எங்களால நிரூபிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரிலாம் நான் யாருக்குமே எழுதி கொடுக்கலைங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லனா நாங்க போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். நீங்க எங்க வேணா போங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் தான் எழுதி கொடுத்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதுதான் பதிஞ்சிருக்கு. நீங்க என்னமோ சொல்றத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரி சொல்றீங்க. இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இவங்க ஏதோ பேசிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. இத பாருங்க, நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தால இப்ப எங்க வீடு எங்களை விட்டு போக போகுது. எங்க குடும்பமே ரோட்டுக்கு வந்துடும். ப்ளீஸ் நீங்க எங்க கூட வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்லுங்க. பா, அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. மரியாதை இங்கிருந்து போங்க. யோ, நீ தான் அந்த புவனேஸ்வரிக்கு எழுதி கொடுத்திருக்க நல்லா தெரியுது. மரியாதையா வந்து உண்மையை சொல்லு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். சீனு, என்ன ரவுடித்தனம் பண்றியா? மரியாதையா போயிடுங்க, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நீங்க மோசமான ஆளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே ஆபத்துல போய் முடியும். அப்பதான் உங்களுக்கு புவனேஸ்வரி யாருன்னு புரியும். வா சீனு. என்ன என்னாச்சு? அம்மா, ஐயோ அம்மா, அண்ணி, அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா, சித்தி எந்திரிங்க. அத்தை எந்திரிங்கம்மா. அம்மா, தரங்கம்மா. ஐயோ, அம்மா எந்திரிங்கம்மா. அத்தை எந்திரிங்க அத்தை. ஐயோ, அம்மா என்னாச்சு? உடனே போய் டாக்டர் கூட்டு வா. சரி பண்ணு. வாங்க. வா வா. அம்மா, நான் கூப்பிடுறது கேக்குதாமா? என்னாச்சு டாக்டர்? இவங்க பிரஷர் அதிகமாயி கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. இவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப அதிர்ச்சி அதிகமானதுனால பிரஷர் ஷூட் ஆயிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நார்மல் ஆயிடும். அவங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி, நான் வரேங்க. சரிங்க டாக்டர், வாங்க. எங்க அத்தை, அத்தை என்ன பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, பயப்படாதீங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துல இப்படி எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களேம்மா. அம்மா, அம்மா பாத்து. ரகு, அம்மா, ஒண்ணு இல்லைங்கம்மா, சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்ப்பா. இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. என் உலகமே இதுதான்ப்பா. இது வீடு இல்லப்பா, நம்ம பரம்பரையா வாழ்ந்த கோயில்பா. இது நம்ம வீடுப்பா. இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் செத்தாலும் அது இந்த வீட்டுல தான். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அத்தை, அத்தை அழாதீங்க அத்தை. முடியல ஜானகி, வாழ்ந்த வீட்டை விட்டு போறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? தயவு செஞ்சு அந்த வலி எனக்கு கொடுக்காதீங்க. ரகு, நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதடா. சரிம்மா, சரிம்மா.
சீனு அழாத சீனு ப்ளீஸ் அழாத. என்னால முடியல மாயா. வீடே எப்படி ஆயிடுச்சு பாரு. என்னாலதான் எல்லாம். சீனு இல்லடா. என் அவசரத்தாலையும் என் குடியாலையும் தான் எல்லாம். என்ன மட்டும் இல்ல, என் வீட்டையும் அழிச்சிருச்சு. என்னால இப்ப மொத்த குடும்பமும் கஷ்டப்படுறாங்க. சீனு ப்ளீஸ் சீனு அழாத. நீ எதுவும் வேணும்னு பண்ணலையே. நீ எவ்வளவோ சொன்ன மாயா, குடிக்காத குடிக்காதன்னு. ஆனா என் புத்திக்கு ஏறல ஏறல ஏறல. ஐயோ, ஏறல. சீனு. வேண்டாம் சீனு ப்ளீஸ் வேண்டாம். உன்கிட்ட ஈகோ பார்த்து மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப இந்த வீடு போக போகுது. மாமாக்கு இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. உன் பேச்ச நான் கேட்டிருக்கணும் மாயா. நான் தப்பு பண்ணிட்டேன். சீனு என்னடா பண்ற? சீனு. சாரி மாயா. பாரு இங்க பாரு. அழாதடா. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. உன்னோட வீக்னஸ புவனேஸ்வரி யூஸ் பண்ணிக்கிட்டா. இதுல உன் தப்பு இல்ல சீனு. வீடு போக போதே மாயா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அழாத சீனு. போச்சு. எல்லாம் போதே. நம்ம வீட்டை அந்த புவனேஸ்வரி எடுத்துப்பாளா? எனக்கும் அதான் பயமா இருக்குதானா. ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் கவலையில தான் இருக்காங்க. யாரும் இன்னும் சாப்பிட கூட இல்ல. பாட்டி பெரியம்மா எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் புவனேஸ்வரி இப்படி பண்ணிட்டாமாயா. அவ நம்ம ஃபேமிலிக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. ஆனா சீனுவை வச்சு இப்படி லாக் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சீனு ரொம்ப பாவம். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வீடே கலை எழுந்து போயிடுச்சு. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போக போறோன்னு எல்லாரும் தூங்காம கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப கோபத்துல இருக்காரா? இல்ல தானா, பெரியப்பா யார் மேலயும் கோவப்படல. வீடு போனாலும் குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தா போதும்னு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவர் மனசுல ரொம்ப வருத்தம் இருக்கும்.